ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐ அல்டிமேட்டோடைய அடுத்த எபிசோடில் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான டாபிக். ஐந்தாண்டு திட்டம் மற்றும் பல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐந்தாண்டு திட்டம், நிதி ஆயோக்கு, கொஞ்சமாக ஆர்பிஐ பற்றி கொஷின்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்கீம்ஸை பற்றி, ரூரல் டெவலப்மெண்ட்டை பற்றி இருக்குது ஓகேங்களா. ஊரக பொருளாதாரம்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும்ல, அதை பற்றி இருக்குது ஓகேங்களா. டேரெக்டாக கொஷின்குள்ளே போகலாமா? 20 கொஷின் இருக்குது. கடைசி ஒரு கொஷின் கமெண்ட் பண்ண வேண்டிய கொஷின் இருக்குது. எப்பவும் போல லாஸ்ட்டு 5 கொஷின் கேட்பேன். அந்த 5 கொஷின் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் டேட் வந்துடுச்சு. அந்த பொறுப்புடன் ரொம்ப வேகமாக படிங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலே அடுத்து ரிவிஷனுக்காக மட்டுமே ஓகேங்களா, மொத்த ஒரு சப்ஜெக்டே ஒரு ரிவிஷனாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ, உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய வெல்கம் எல்லாத்தையும் பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், ஐந்தாண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் வருது பாருங்கள். ஐந்தாண்டு திட்டம் பற்றி தான் ஃபஸ்ட் கொஸ்டினே இருக்குது. சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் தான் என்னெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லியிருப்பாங்க. 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் இயர் படிக்கணும் கம்பல்சரி. எல்லா ஐந்தாண்டு திட்டத்துடைய வருஷத்தை படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து அந்த ஐந்தாண்டு திட்டம் எதனுடைய மாதிரி புரியுதா? அந்த 5 இயர் பிளான் வந்து என்ன மாடல், ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த 5 இயர் பிளானை வந்து ஒவ்வொரு மாடலாக வந்து ப்ரொபோன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. மாடல். அதுக்கப்புறம் அந்த 5 இயர் பிளானுடைய அப்ஜெக்டிவ்னா நோக்கம்னு அர்த்தம் சரிங்களா. அதுக்கப்புறம் எப்பவும் போல டார்கெட்டு, அச்சீவ்மெண்ட், அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேணாம், மேக்ஸிமம் எதுவும் படிக்க வேணாம். ஒரு சில 5 இயர் பிளான் கொஞ்சம் வித்தியாசமான பாயிண்ட் வரும், அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு சில 5 இயர் பிளான் இருக்கவே இருக்காது, கேப் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இதுதான் பேசிக்காக படிக்கணும். அப்படி பார்க்கும்போது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோடைய இயர் கேட்பாங்க ஓகேங்களா. கம்பல்சரி இயர் கேட்பாங்க பாருங்கள். ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் 51லேருந்து 56 வரைக்கும். அடுத்த ஐந்தாண்டு திட்டம் 56லேருந்து 61 வரைக்கும். அடுத்து 61லேருந்து 66 வரைக்கும். இதுதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். அப்போ 1961லேருந்து 1966 வரைக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கட்கில் திட்டம் தான் சொல்லுவாங்க. கரெக்டு தான். முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹேரட் டோமர். ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பிசி மஹலானோபிஸ். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கட்கில் திட்டம். மூணையும் கொஞ்சம் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடல் கம்மியாக தான் வரும், அங்கங்கே வரும் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் எட்டுன்னு கரெக்டு. அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்தது. அதான் நோக்கமாக சொல்கிறாங்க. கரெக்ட் தான் இதுவும். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தோட இயர் பார்க்கலாமா? 1974லேருந்து 1979 வரைக்கும் ஐந்தாவது ஐந்தாண்டு 5th 5 இயர் பிளானோடைய இயர் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ரைட்டா? ரைட். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஆன்சர் வந்து சி ஓகேங்களா, சென்னை ஆன்சர். அடுத்து திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. பிளானிங் கமிஷன் வந்து செட்டப் பண்ணக்கூடிய இயர் என்ன? திட்டக்குழு எந்த டேட் வந்து அமைச்சாங்க கேட்குறாங்க. நம்ம இங்கே இயர் தான் கேட்குறாங்க. இயர் போட்டு சொன்னால் போதும். ஒரு சில டைம் டேட்டோட கேட்பாங்க, அதனால் நம்ம டேட்டோட நான் சொல்லிடுறேன். மார்ச் 15, 1950. ஏன்னா நிறைய எக்ஸாமில் டேட்டோட கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸாமுக்கும் கேட்கலாம். டேட்டெல்லாம் ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது, ஈஸியானது தான். மார்ச் 15 ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அப்போ திட்டக்குழு அமைக்கப்பட்டது. திட்டக்குழு எதுக்காக? 5 இயர் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து வடிவமைப்பதற்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 இயர் பிளானை வடிவமைப்பதற்காக தான் திட்டக்குழு ஓகேங்களா. இப்போ திட்டக்குழுவை பற்றி பேசிக்கான அதோடைய தலைவர் யார்? பிஎம் ஓகேங்களா. துணைத் தலைவர் வைஸ் சேர்மன், அவர் தான் ஃபுல் டைம், அதாவது தலைவர் மாதிரி செயல்படுவார் ஓகேங்களா. ஆனால் தலைவர், உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர். யார் பிரதமராக இருக்காரோ அவர் தான் தலைவர். இந்த திட்டக்குழு ஒழிச்சு கட்டிட்டு தான் என்ன வந்தது? நிதி ஆயோக் வந்தது. திட்டக்குழுவை ஒழித்து கொட்டிட்டு தான் நிதி ஆயோக் வந்தது. திட்டக்குழு ஒழிக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. 2014 அறிவிச்சாங்க. 2014 ஆகஸ்ட் மாதம் திட்டக்குழு ஒழிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிச்சாங்க. திட்டக்குழு மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குது, அதுக்கு பேர் என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு ஓகேங்களா. அது வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 1952 ஓகேங்களா. நிதி ஆயோக் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு 2015. எப்படி பாருங்க, ஒரே விஷயம்தான். ஆனால் அது சம்மந்தமாக மொத்தம் 3 பாடிஸ் இருக்குது. பிளானிங் கமிஷன், தேசிய வளர்ச்சி குழு, இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நிதி ஆயோக்கு. மொத்தம் 3 பாடி. 3 பாடியோடு இயர் படிக்கணும். பிளானிங் கமிஷனுக்கு டேட்டோட படிச்சுக்கோங்க, நிதி ஆயோக்கும் டேட்டோட படிச்சுக்கோங்க. ஜனவரி 1, அது ரொம்ப ஈஸி ஞாபகம் வைக்கிறது, ஜனவரி 1 ஓகேங்களா. மேற்படி திட்டக்குழுடைய தலைவரும் பிரதமர் தான், நிதி ஆயோக்குடைய தலைவரும் பிரதமர் தான், தேசிய வளர்ச்சி குழுவுடைய தலைவரும் பிரதமர் தான் ஓகேங்களா. 3த்துக்குமே தலைவர் வந்து பிரதமர் தான். முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து மூன்றாவது கொஸ்டின், இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எழுதியது யாரு ஓகேங்களா. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய புத்தகம் வரும். அமர்த்தியா சென்னுடைய புத்தகம், தாதாபாய் நவ்ரோஜியோடைய புத்தகம், அம்பேத்கருடைய புத்தகம், அப்புறம் வந்து நம்ம இவர்
நம்ம ஜவஹர்லால் நேருவோடைய ஒரு புத்தகம் கூட இருக்குது, அப்புறம் இந்த புத்தகம். ஓகேங்களா, செலக்டடாக மொத்தமாக ஒரு அங்கங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 புத்தகம் வரும், அவ்வளோதான். இந்த புத்தகத்தை எழுதுனது யார் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்திய பொருளாதார திட்டமிடல்கிற புத்தகம் 1934ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. எம் விஸ்வேஸ்வர் ஐயா அவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுடைய முதல் இன்ஜினியரே இவர் தான். இவருடைய பிறந்த நாளை தான் இன்ஜினியர்ஸ் டேவாகவும் கொண்டாடுறோம். இவர் தான் இந்தியாவுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் வேணும், ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்படின்னு சொன்னது யார் தான்? விஸ்வேஸ்வரையா தான். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரைட்டா? அப்போது இவர் தான் வேணும் சொன்னார். அதுக்கடுத்து இவருக்கு அடுத்து ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து எம்என் ராய், எஸ்என் அகர்வால், ஜெயபிரகாஷ் நாராயணன், ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஓகே, மொத்தம் 6 பேர் திட்டமிடுதல் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, இதோடைய ஃபுல் ஃபார்ம் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இங்கிலீஷில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஜிடிபி ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க, இந்த தடவை கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ஜிடிபி வச்சு. ஓகேங்களா, ஜிடிபிக்குடைய ஃபார்முலா படிச்சுக்கோங்க, 10th புக்கில் இருக்கும். C+I+G+X-M. ஓகேங்களா, ஜிடிபிக்கு ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. C+I+ ஒரு X-M, இதுதான் ஜிடிபி ஃபார்முலா, 10th புக்கில் இருக்கும். மேற்படி ஜிடிபிக்கு டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த பண்டங்கள் மற்றும் சேவைகளின் சந்தை மதிப்பின் கூட்டுத்தொகையே என்னது? ஜிடிபி ஆகும். ஓகேங்களா, ஜிடிபி மாதிரியே என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி, பிசிஐ, பிஐ, டிபிஐ, டிஐ, பாருங்க எவ்வளோ போது பாருங்க, ஒரே ரசன் தான். ஆனால் அந்த ரசன்லேயே அவ்வளோ விஷயம் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஜிடிபியை தரவரிசையில் இந்தியா எத்தனை இடம்? உலகத்தில் எல்லா கண்ட்ரிகளுக்கும் ஜிடிபியை கணக்கிடுவாங்க. முதல் கண்ட்ரி யூஎஸ்ஏ, 2வது கண்ட்ரி சைனா, 3வது கண்ட்ரி ஜப்பான், 4வது கண்ட்ரி ஜெர்மனி, 4வது கண்ட்ரி யார்? ஜெர்மனி, 5வது கண்ட்ரி இந்தியா. ஓகேங்களா, திருப்பியும் சொல்கிறேன், 5வது கண்ட்ரி இந்தியா. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அஃபிஷியலாக மேபி இன்னும் ஒரு 10 நாள்லையோ 20 நாள்லையோ ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா, கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சுக்கணும். ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா இந்தியா 4வது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அது அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாமுக்கு ஒட்டியோ அல்லது எக்ஸாம் தாண்டி வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடி தான் வந்துட்டுனா அது கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அப்போ 5வது இடம் இன்னைக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 5வது இடம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி மொத்தம் 4 இடம் படிச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்தியா பிபிபியில் எத்தனையாவது இடம் கேட்பாங்க? 3 பி இருக்கா? அப்போ இந்தியா வந்து 3வது இடம். முடிஞ்சு போச்சு. ஜிடிபியில் எத்தனாவது இடம், பிபிபியில் எத்தனாவது இடம், இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸில் ஹச்டிஐயில் இந்தியா எத்தனாவது இடம் அதை படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அது கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ பிபிபினா என்ன சார்? வாங்கும் திறன் சமநிலை. ஓகேங்களா, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஒரு நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் வாங்குறாங்க, அதுதான் இது அர்த்தம். ஜிடிபினா ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில், அது ஃபினான்சியல் இயரில் மொத்தமாக எவ்வளோ பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி. முடிஞ்சு போச்சா? ரைட். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா, அது எஸ்ஐக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எஸ்ஐயில் நம்ம அகாடமியிலே பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். நம்ம கிளாஸு டெஸ்ட் எல்லாமே அது இப்படி தான் போகும். அதில் முதல் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஓகேங்களா, அதில் இந்திய பொருளாதாரம் சம்மந்தமான லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னா, இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அது இது எதனா ஸ்ட்ரென்த்துன்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மக்கள் தொகை இந்தியாவுக்கு ஸ்ட்ரென்த்தா? கிடையாது. வசன்னு பெத்து போட்டாச்சு. 145 கோடி பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லவே கூடாது. சரிங்களா, அது நமக்கு வீக்னஸ். நகரமயமாக்கல் ஸ்ட்ரென்த்தா? எஸ், ஸ்ட்ரென்த். எப்போவுமே சார் நகரமயமாக்கல் எப்படி சார் ஸ்ட்ரென்த்து? நகரத்தில் தான் எவனா வாழ்வானா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்துக்கு கிராமம் பெஸ்ட்டா, சிட்டி பெஸ்ட்டா அப்படின்னா சிட்டி தான் பெஸ்ட்டு, அர்பன் தான் பெஸ்ட்டு. அப்போ இந்தியா வேகமாக நகரமயமாக்கலுக்கு ஆகக்கூடிய நாடுகளில் ஒன்று. அப்போ நகரமயமாக்கல் ஒரு பெனிஃபிட், ஸ்ட்ரென்த்து தான் நமக்கு. ஓகேங்களா, அடுத்து வாங்கும் திறன் அதிகரித்தல், இன்க்ரீசிங் பர்ச்சேசிங் பவர். இப்போ தான் பார்த்தா இந்தியா 3வது இடம். எஸ், இதுவும் கரெக்டு தான். ஏன்னா அதிகமாக வாங்க தான் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண தான் இந்தியாவோட ஜிடிபி வரும். ப்ரொடக்ஷன் பண்ண வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்க மக்கள்கிட்ட பணம் போகும். பணம் வந்தால் திருப்பியும் செலவு பண்ணுவாங்க. அது ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே வரும். நல்லாயிருக்கும். நல்ல இந்தியா வந்து டெவலப் ஆகும். எல்லா நாடுகளும் இப்படி தான் டெவலப் பண்ணுது. அப்போ ரெண்டுமே ஸ்ட்ரென்த்து தான், 2 and 3. ஓகேங்களா, இதே மாதிரி ஸ்ட்ரென்த்து வேறு என்ன தான் சொல்லலாம்? ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, தமிழ் சொல்கிறவா சேவை, வேகமாக வளர்ந்து வரும் சேவை, நிலையான பொருளாதார வளர்ச்சி,
அப்புறம் மிக்சடு எக்கனாமிக் கலப்பு பொருளாதாரம் கூட நமக்கு ஒரு பலம் தான். சரிங்களா? அப்புறம் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படி சொல்லுவாங்க. மக்கள் தொகை நமக்கு நெகட்டிவ், ஆனால் மக்கள் தொகை பகுப்பு நமக்கு பாசிட்டிவ். ஓகேங்களா? இளைஞர்களை அதிகமாக கொண்டிருக்கிறோம் இந்தியா. இந்த கடந்த இந்த வருஷத்துல வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? ஆனால் ஜப்பானுக்கு அது நெகட்டிவ், இளைஞர்களே இல்லை அவங்க ஊரில். அடுத்து பாருங்க பாப்புலேஷன், அதே தசனது வரும் இந்த டாபிக், ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. எஸ்ஐல அதிகமாக கேட்டிருக்காங்க, திருப்பி இந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டியது கிடையாதுப்பா, முதலே சொல்லிட்டேன். கொஞ்சமாக தான் படிக்கணும், ஈஸியாக மார்க் எடுத்து போயிடலாம். ஓகேங்களா? பெரும் பிளவு ஆண்டு எந்த ஆண்டு கேட்குறாங்க? 1921. ஓகே, இந்த நம்பரே இல்லை. 2 3 4. ஓகேங்களா? அப்போ இதுக்கு 3. மேட்ச் த ஃபாலோயிங் மாறி இருக்குது. இப்போ ஏபிசிடி இப்படி தான் இருக்கணும். சரிங்களா? ஏபிசிடி இப்படி பாருங்க, நான் மேட்ச் பண்ணியிருக்க மாதிரியே பாருங்க. ஓகே, அப்போ ஏக்கு என்னன்னா 3. பெரும் பிளவாண்டுனா 1921 சொல்லுவாங்க, மக்கள் தொகை கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். சிறு பிளவாண்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 1951. அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு, அப்படியே வேக வேகமாக மக்கள் தொகை வர ஆரம்பிச்சிருக்கும் 1961. மக்கள் தொகை மாறுதல், டீமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எந்த வருஷம்? 2011. ஓகேங்களா? எஸ். ஓகேங்களா? இது அல்லாமல் 2001 முக்கியமான அச்சீவ்மெண்ட், இந்தியா 100 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய மைல்கல்லை தொட்டிருக்கும். எதுல? மக்கள் தொகையில், வேற எதுலையும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பெருமைன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட். எனிவே 2001 100 கோடி கடந்திருக்கும். 2011 மக்கள் தொகை மாறுதல், மக்கள் தொகை வெடிப்பு 1961. அந்த பாப்புலேஷன் பூம் சொல்லுவாங்க. ஓகே, அது பாப்புலேஷன் பூம் அல்லது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 3142 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேடா? அடுத்து போகலாமா? அடுத்து இந்தியாவில் ஜிடிபியில் பல்வேறு துறைகளை நிகழ்த்தியுள்ள பல்வேறு துறைகளில் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இறங்கு வரிசையில் சரியானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதன்மை துறை, இரண்டாம் நிலை துறை, சார்பு துறை. இறங்கு வரிசைனா ஃபர்ஸ்ட் என்ன? பெருசுல இருந்து சின்னதை எழுதணும். மொத்தம் 3 துறை இருக்குது. முதன்மை துறை, இரண்டாம் நிலை துறை, மூன்றாம் துறை, அதுதான் சேவைத்துறை. 3 துறையில் எது பொருளாதாரத்தில் அதிகமாக, ஜிடிபியில் அதிகமாக பங்களிப்பு வைக்கிற கிளாஸே நம்ம சொல்லியிருப்போம். இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவைத்துறை. மூன்றாம் துறை தான் அதிக பங்களிப்பு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இப்போ மூன்றாம் துறை எங்கே? சார்புத்துறை, அதுதான் மூன்றாம் துறை இருக்காங்க, சார்புத்துறை. அப்போ அந்த சார்புத்துறை வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். பாருங்க, மீதி எல்லாமே முதன்மை இரண்டாம் இருக்குது. இது மட்டும் தான் சார்புத்துறை, மூன்றாம் ட்ரெஷரி செக்டார் இருக்குது. அப்போ இப்படி தான் ட்ரெஷரி செக்டார், அடுத்து இரண்டாம் துறை, அடுத்து முதன்மை துறை, இப்படி தான் ஆர்டர் இருக்கணும். இதுதான் கரெக்டான டிசெண்டிங் ஆர்டர். முடிஞ்சு போச்சா? அடுத்து போலாமா? பின்வருவனவற்றில் எது தனியார் துறை நிறுவனம் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. எது இல்லை, நாட் எ பிரைவேட் செக்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார்னா என்ன, பிரைவேட் செக்டார்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு கவர்மெண்ட் கம்பெனினா என்ன, பிரைவேட் கம்பெனினா என்ன. அரசு கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் அரசாங்கத்துடைய முதலீடு, அரசாங்கத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 51% அல்லது அதற்கு மேல் இருந்தால் அந்த கம்பெனி தான் கவர்மெண்ட் கம்பெனி, பொதுத்துறை நிறுவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 51% கீழே இருந்தால் அது பிரைவேட் கம்பெனி. பங்குகளே இல்லைனா கூட பிரைவேட் கம்பெனி தான், தனிநபர்கிட்ட ஷேர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எது வந்து தனியார் நிறுவனம் அல்ல கேட்குறாங்க. அப்போ எது கவர்மெண்ட் கம்பெனி? செயில் தான் கவர்மெண்ட் கம்பெனி. சேலமில் இருக்குல்ல, அதுதான் கவர்மெண்ட் கம்பெனி. சரிங்களா? மேற்படி டாட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு, டிவிஎஸ் பைக் ஓட்டுவீங்க தான், ஜூபிட்டர் பைக்கில் தான் அந்த கம்பெனி. இது எல்லாமே என்ன தான், ப்ரைவேட்டு. ஓகேங்களா? அப்போ இது 2 வகை நம்ம புக்கில் படிப்போம். என்னது? ஒன்று கவர்மெண்ட் கம்பெனி, பொதுத்துறை. இன்னொன்று என்ன சொல்லுவோம், தனியார் துறை. 2 படிப்போம். பொதுத்துறையோட நோக்கம் என்ன, கவர்மெண்ட் கம்பெனியோட நோக்கம் என்ன? உனக்கு சேவை செய்கிறது. சரியா? உனக்கு சேவை செய்கிறது தான் பொதுத்துறையோட நோக்கம். ஆனால் தனியார் துறையோட நோக்கம் என்ன? உனக்கு லாபம். அவனுக்கு லாபம் தான். நீ எப்படியா இருந்தாலும் பணத்தை கொடு அப்படிதான் கேட்பான். ஆனால் கவர்மெண்ட் கம்பெனி பணத்தை கொடுன்னு கேட்காது. அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு விதமான சேவையை தான் வழங்கும். ஓகேங்களா? ரைட், அதுதான் வித்தியாசம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ செயல் எதாவது கவர்மெண்ட் கம்பெனி பார்த்துக்கோங்க. செயல், என்எல்சி கேள்விப்பட்டு, நெய்வேலி கம்பெனி, அதுக்கப்புறம் பெல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவின், டிஎன்இபி, டிஎன்எஸ்சிடிசி, இதெல்லாம் கவர்மெண்ட். ப்ரைவேட் கம்பெனி ரிலையன்ஸு, ஏர்டெல்லு, கொக்கோகோலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்படை கூட பிரைவேட் கம்பெனி தானே. ஆமாம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோக் லைலாண்டு, டிவிஎஸ், பஜாஜ், சொல்லிட்டே போகலாம். கார் கம்பெனி, பைக் கம்பெனி. அடுத்து பாருங்கள், வேளாண்மைக்கான சிறப்பான அமைப்பு, ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர். 4 ஆப்ஷனில் எது வந்து அக்ரிகல்ச்சருக்காக ஒரு அமைப்பு இருக்குது? ரிசர்வ் பேங்காக கிடையாது, நிதித்துறையாக கிடையாது, நபார்டா, ஓகே, வணிக வங்கி கிடையாது. ஓகே, அப்போ நபார்டு தான்.
வணிக வங்கி இருக்குது, 4ல் எது பெஸ்ட்டு? நபார்டு தான். ஓகேங்களா? இப்போ நபார்டுங்கிறது என்னது? ஒரு வங்கி, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அதாவது விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான வங்கி, அதுதான் தமிழ் அர்த்தம். எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1982 உருவாக்கப்பட்டது. சிவராமன் கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? முடிஞ்சது, அவ்வளோதான். இதுதான் இந்த பேசிக்காக படிச்சுக்கணும் நபார்டு பற்றி. ரைட், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ஆசியாவின் டெட்டிராய்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஊர் ஆசியாவின் டெட்டிராய்டுன்னு கேட்கல, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆசியாவின் டெட்டிராய்டு என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது அப்படி கேட்குறாங்க. ஏன் சென்னை அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பம்பு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? திண்டுக்கல் என்ன சொல்லுவாங்க? ஜாகிரபி படிச்சிருப்பீங்க, ஹாலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு வேறு என்ன ஊருக்கெல்லாம் வந்து அடைமொழி மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருடைய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி, மின்னணு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரையே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு அது இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனை வச்சு அந்த ஊருக்கு. பின்னலாடை நகரம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, திருப்பூர், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி சென்னையை ஏன் வந்து ஆசியாவின் டெட்டிராய்டு அழைக்கிறாங்கன்னா, அங்கே வாகனம், மோட்டார் வாகனம் தொழில் அதிகமாக இருக்கும். ஒரு காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் ஏகப்பட்ட காரை தான் உற்பத்தி பண்ணுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான். அதனால தான் அன்னைக்கு ஆசியாவுடைய டெட்டிராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தெற்காசியாவின் டெட்டிராய்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டெட்டிராய்டுனா என்னது? ஆக்சுவலாக அது ஒரு ஊர், யூஎஸ்ஏ தான் அது ஒரு ஊர். ஓகே, அங்கே கார் உற்பத்தி அதிகமாக பண்ணுவாங்க. அதனால தான் அது ஆசியாவின் டெட்டிராய்டுன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏ மாதிரி நம்ம ஊர் தான் இது. ஓகேங்களா? அடுத்து, இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புதிய தொழில் கொள்கைனா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகேங்களா? எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேங்களா? தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே கொள்கையை என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஜூலை 24, 1991 அன்னைக்கு தான் வந்து இந்த கொள்கையை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்து போகலாமா? இது எதுக்காகனா, வெளிநாட்டிலிருந்து நிறைய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வருவதற்காக. ஓகேங்களா? அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடு, இன்கரெக்ட் பேர் அப்படி கேட்குறாங்க. எது தப்பா இருக்கு? மொத்தம் 4 ஆப்ஷன், அது எது தப்பா இருக்கு பார்க்கலாமா? 1, ஆர்பிஐ சட்டம் 1943. ஓகேங்களா? ஓ, இது தப்பா இருக்கா? சரி, 1943 ஆர்பிஐ சட்டம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் தப்பு, இது கொஸ்டின்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. அடுத்து வாங்குறேன், ஆர்பிஐ தொடக்கம் எந்த ஆண்டு தொடக்கம்? 1935. இது கரெக்டு தான். பாரத வங்கி எந்த ஆண்டு? 1956 கிடையாது, ஆக்சுவலாக 1955. இதுவும் தப்பாக அமைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதனால இந்த கொஸ்டினே கொஞ்சம் ராங்காக இருக்கணும். ஆக்சுவலாக ஆப்ஷன் இது இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்து ஆர்பிஐ தேசியமயமாக்கல் 1949. இது கரெக்ட். ஓகேங்களா? ரைட்டா? கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சிக்கிடாதீங்க. ஆர்பிஐ சட்டம் தான் தவறாக பொருந்தியுள்ளது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் கொடுத்துருக்கோம். 1943 கிடையாது, 1934 ஆர்பிஐ சட்டம். ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து, ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தொடக்கமும் அதன் தீர்வும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அம்பேத்கர். ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஆர்பிஐயோடைய செயலாக்கம், ஆர்பிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவதற்கான புத்தகமே இந்த புத்தகம் தான். ஓகேங்களா? ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். இந்த புத்தகத்தை நான் சொன்னதை நிறைய புத்தகம் படிக்கணும் எக்கனாமிக்ஸில், அது இந்த புத்தகம் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் தான். ஓகேங்களா? இது எதுக்காக ஒர்க் ஆகுதுன்னா ஆர்பிஐ பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஓகேங்களா? அடுத்த பிறகு ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் வந்து எதனோட தொடர்புடையது கேட்குறாங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, புதிய பசங்க கேள்விப்பட்டிருப்போம், பழைய பசங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு காலேஜ் தான் ஒரு 2015-16 முடிச்சு அந்த ஸ்கீம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது பேங்க்கான ஸ்கீம். ஓகேங்களா? அப்போ புதிதாக வங்கி கணக்கு தொடங்குறது, இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது சம்பந்தமான ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படிங்கிறாங்க. ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? ஜிஎஸ்டி எந்த நாள் நடைமுறைக்கு, எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ சட்டம் போட்டாங்க கேட்குறேன். என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது? ரொம்ப ஈஸியான நாள், ஜூலை 1, 2017 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்து. அந்த நாளை தான் நம்ம ஜிஎஸ்டி தினமாக கொண்டாடுறோம். ஜிஎஸ்டி எதுக்காக? ஒரே நாடு, ஒரே வரி, ஒரே சந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதுக்காக அதனுடைய நோக்கம். எடுத்து சரிப்பா, கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு, இந்திய புதிய தொழில் கொள்கை இப்போதான் கொஸ்டின் வந்தது, அது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நினைச்சிருங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து, எவையெல்லாம் கிராமப்புற வறுமைக்கான காரணம் அப்படி சொல்றாங்க. எவையெல்லாம் கிராமப்புற வறுமைக்கான காரணம் அப்படி சொல்றாங்க. நிலங்களை பிரித்து காணப்படுதல். இந்தியாவில் வந்து லேண்ட் வந்து பிரிஞ்சு இருக்குது. எஸ், காரணம் தான். அப்ப
அப்புறம் பணவீக்கம், எஸ் இதுவும் காரணம் தான். சமமில்லை, இன்இக்வாலிட்டியா இருக்கு கிராமத்துல, எஸ் இதுவும் காரணம் தான். முதலீடே இல்லை கிராமத்துல இருந்து எவன் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றான், எஸ் இதுவும் காரணம் தான். மொத்தம் 4மே ரீசன் தான். அப்படி பார்க்கும்போது வறுமைக்கான காரணம் அனைத்துமே சரிதான். ஓகே, எல்லாமே சரிதான். ஓகே, அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. மகாத்மா காந்தியுடைய நேஷனல், அதாவது இந்த ஸ்கீமை ஷார்ட் என்ன சொல்லுவாங்க, எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல், ஆக்சுவலி இது 2 விதமாக சொல்லணும். திட்டம் அப்படின்னு வந்ததுன்னா 2006, சரியா? சட்டம்னு வந்ததுன்னா 2005. இது நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2006பா. அதே பேரை வச்சு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா 2005. 2க்கும் இருக்கு வித்தியாசம். இதே மாதிரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு பார்த்துக்கோங்க, 2013. ஓகேங்களா? அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது 2016. எப்படி பாருங்க, ஒரே விஷயம்தான். அதுதான் படிக்கக்கூடிய நுணுக்கம். கவனமாக படிக்கணும்னா இப்படி தான் படிக்கணும். இப்படி யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க எக்ஸாம். சும்மா மேம்போக்கா சட்டத்தை மட்டும் வருஷத்தை மட்டும் படிச்சு போனீங்கன்னா அங்கே போய் கேட்கும்போது நமக்கு பேக்கன்னு முடிப்போம். ஓகேங்களா? அப்போ இது எனக்கு தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லை இதெல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் புக்கில் இருக்குது, நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவனிக்காமல் விட்டுருவோம். ஓகேங்களா? ஐஎம்ஆரோடைய விரிவாக்கம் என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐஎம்ஆர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விரிவாக்கம் சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஐஎம்ஆர்னா இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சிதம் குழந்தை இறப்பு விகிதம். என்ன பச்சிதம் குழந்தைன்னு என்ன? பச்சை குழந்தைனா எது? ஃபர்ஸ்ட் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பச்சை குழந்தை அழுதுப்பா பால் கொடுங்க போய். பச்சை குழந்தைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போங்கப்பா சொல்லுவாங்கல்ல. பச்சை குழந்தைனா பச்சையாக இருக்கும் கிடையாது. கை குழந்தைய தான் பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சிதம் குழந்தை சொல்லுவாங்க. அப்போ பச்சை குழந்தை, பச்சிதம் குழந்தை இன்ஃபேண்ட் அப்படின்னா 0லிருந்து 1 வயசுக்குள்ள, அண்டர் த ஏஜ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சிதம் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஐஎம்ஆரோடைய விரிவாக்கம் அதுதான். அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த 0லிருந்து 1 வயசுக்குள்ள எத்தனை குழந்தை இறக்குதோ அதுதான் வந்து ஐஎம்ஆர் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு 1000 குழந்தை பிறக்குதுன்னா அதுல எத்தனை குழந்தை இறக்குது அந்த டேட்டாவை தான் சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பெர் 1000 லிவ் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் சொல்லும்போது ஒவ்வொரு 1000 குழந்தை பிறப்புக்கும் எத்தனை பச்சிளம் குழந்தை இறந்து போகுது அதோடைய டேட்டா தான். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில், அதே இந்தியன் எக்கனாமி தான் வந்து இந்தியாவில் முதலாக எந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒய்ஃபை வசதியை ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்ஃபைனாலே பெங்களூர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் எலக்ட்ரானிக் சிஸ்டம் நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அங்கே தான் கொண்டு வந்தாங்க. இப்போ கருதி எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்துடுச்சு. உதாரணத்துக்கு சென்னை, எக்மோர், மும்பை, நம்ம காட்பாடி, எல்லா மேஜர் ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷன்லேயும் ஃப்ரீ ஒய்ஃபை வந்துடுச்சு. ஓகேங்களா? ரைட், முடிஞ்சதுப்பா, அவ்வளோதான். 20 கொஸ்டின் முடிஞ்சது. லாஸ்ட் கொஸ்டின் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், மக்கள் அடர்த்தி என்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ மக்கள் அடர்த்தியுடைய டெஃபினிஷன் கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எது வந்து பெஸ்ட் டெஃபினிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆன்சர் இந்த கொஸ்டின் 21 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 5 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, முதல் கொஸ்டின் ஜிடிபி ஃபுல் ஃபார்ம் என்ன, அதில் இந்தியாவுடைய இடம் என்ன, கமெண்ட் பண்ணுங்கள் 1. அடுத்து 2வது ஒரு புக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சரி இது சொன்னதே சொல்லுங்கிறேன். அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் பார்த்தோம்ல, ஆர்பிஐயோட செயல்பாடு சொல்லக்கூடிய புத்தகம், அந்த புத்தகத்துடைய பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அம்பேத்கர் எழுதிய புத்தகம், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எது வந்து பம்ப் சிட்டி அப்படின்னு சொன்னேன். ஓகேதா? எது வந்து பம்ப் சிட்டின்னு சொன்னேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள் 3வது. அடுத்து 4வது வந்து இந்தியாவுக்கு எதெல்லாம் பொருளாதாரத்தில் எதெல்லாம் பலம்ங்கிறது ஏதாவது 2 கமெண்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் பலம்ங்கிறது 2 கமெண்ட் பண்ணுங்கள். 5வது கொஸ்டின் வேறு என்ன நடத்தினேன், இந்திய பொருளாதாரம் ஜிஎஸ்டி பற்றி நடத்துகிறோம். இந்த எல்பிஜின்னு ஒரு இது என்ன சொன்னத, எல்பிஜி கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் வரலாறு எபிசோடில் வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா? வரலாறு எபிசோடில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா விஜயநகரம், பாமினி மற்றும் முகலாயர்கள் 2 டாபிக் சேர்த்து பார்க்கலாம். விஜயநகரம், பாமினி, முகலாயர்கள் சேர்த்து டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.